நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது காட்டுக்காரண கிராமத்தை சேர்ந்த மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா 24 வருடமாக ஐயப்ப மலைக்கு சென்று வந்திருந்தார். அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஐயனுடைய அணுகல் கிடைக்கும், அது மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரியும். அந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். புது வருடம் பிறந்திருக்கு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம தமிழர்கள் இல்லையா, அதனால தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். சரிங்க, புது வருடம் பிறந்திருக்கு. நீங்க வந்து ஐயப்ப பக்தர், தொடர்ந்து வந்து 24 வருடமாக நீங்க வந்து ஐயப்பனை தரிசிக்க மலைக்கு சென்றிருக்கீங்க. ஐயப்பன் கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டா, ஏதாவது ஒரு விஷயம் ஐயப்பனுக்காக நம்மளுக்கு செஞ்சா அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பாக. சபரிமலையில பந்தளத்துல இருந்து ஆபரண பெட்டி வந்து கொண்டு வருவாங்க. அதாவது தாய் வீட்டு சீர் போல இருக்கும். அது கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்பாகவே அந்த ஆபரண பெட்டி அங்க பூஜை போட்டு கிளம்பிடும், சன்னிதானத்துக்கு கிளம்பிடும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 6 மணி அளவில் ஐயனுக்கு ஆபரணம் செலுத்தி அவருக்கு மகர ஜோதியாக காந்தமலையில மகர ஜோதியாக அன்னைக்கு காட்சி தருவார். அதெல்லாம் பார்க்க கண்கோடி வேணும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அது ஐயப்ப பக்தராக இருந்தாலும் சரி, வீட்டுல குடும்பத்துல அன்னைக்கு 18 நெய் தீபம் ஏற்றி அன்னைக்கு வந்து மனதார ஐயனை பிரார்த்தனை செஞ்சனா, எந்த ஒரு பிரார்த்தனை நீங்க அன்னைக்கு முன் வச்சீங்கன்னா கண்டிப்பா 18 விளக்கு அன்னைக்கு அகல்ல கூட ஏத்தலாம். 18 விளக்கு அன்னைக்கு அகல்ல வச்சு ஏத்துனா அவர் அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பிரார்த்தனை பண்ணனா கண்டிப்பாக அதனுடைய பிரார்த்தனைகள் அவருடைய அனுகிரகங்கள் முழுதாவே நமக்கு பெற முடியும். ஏன்னா அந்த அனுபவம்லாம் நானும் வாங்கியிருக்கேன், அவருடைய அனுகிரகம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த தகவல் நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, மக்களுக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மக்களுக்கு இந்த ஒரு தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.